வணக்கம். கடந்த 23/11/2025 அன்று கண் பார்வை கோளாறு என்பது கர்மானுசாரமாக நிகழ்கிறது என்று சாத்திரம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் வந்துருச்சு. ஷார்ட் சைட் கண்ணாடி போட்டால் மயோப்பியா குணமாயிடுது, லாங் சைட் கண்ணாடி போட்டால் அதுவும் கண் தெரியுது, ஆப்ரேஷன் பண்ணால் கேட்ராக்ட் சரியாக போயிடுது. அப்போ விதியை மதியால் வெல்லலாங்கிற மாதிரி இவங்க அறிவியலால் கர்மாவை ஜெயிச்சிட்டாங்களே, அப்போ கர்மா தீர்வு ஃபெயிலாக போச்சே என்று கேட்டிருந்தேன். அதில் இந்த கேள்வி மிக கனமான கேள்வி என்று பலர் பின்வாங்கி விட்டார்கள். சிலர் எழுதியிருக்கிறார்கள். யுஎஸ்லேருந்து துப்புல் ஜெயலட்சுமி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி குணமாகுது வைத்தியத்தில் என்றால் அவங்களுக்கு அப்படி ஒரு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். பார்வை குறைவு இருக்கும், ஆனால் ஆப்ரேஷனெல்லாம் சரியாக போகுங்கிற கர்மா இருக்கும். எல்லாமே கர்மானுசாரமாக தான் நடக்குது. கர்மாவுக்கு தப்பிச்சு ஒரு காரியமும் நடக்க முடியாது. கண்ணாடி போட்டால் தெரியுதுன்னா கண்ணாடியை கலட்டினா அவங்க தடவ வேண்டியது தானே. அப்போ கர்மா எங்கே மாறுது என்று இந்த விஞ்ஞான வளர்ச்சி கூட கர்மானுசாரமாக தான் நடக்குது என்று தெரிவிக்கிறார். அடுத்து யுனைடெட் கிங்டம் கோவென்ட்ரியிலிருந்து திரு வி அமர்நாத் அவர் என்ன சொல்கிறார், கர்மாவை மாற்ற முடியாது, தணிக்க முடியும். இந்த பிராரப்த கர்மாவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்னும்போது கிரியமானம் அல்லது சஞ்சித கர்மா இதெல்லாம் பரிகாரங்கள் மூலம் ஓரளவு கட்டுப்படலாம். ஒருவருக்கு ஒரு நோய் வர விதிக்கப்பட்டிருந்தால் மருந்து இல்லாமல் அது கடுமையானதாக இருக்கலாம், மருத்துவத்தோடு லேசானதாகவும் இருக்கலாம். அது கர்ம விதையினுடைய கனத்தை பொறுத்தது. அறிவியல் கர்மாவை தோற்கடிக்கவில்லை, இது ஓரளவு கட்டுப்படுத்துகிறது. மருத்துவம் என்பது அதுவே ஒரு கர்மா தான். ஒரு சத்கர்மா இருந்தால் மருத்துவம் நமக்கு பலிக்கிறது, அவ்வளவுதான் என்று அவர் சொல்கிறார். அடுத்தாப்பில் சென்னை திருவல்லிக்கேணியிலிருந்து திருமதி சந்திரா ராகவன் அவர்கள், வியாதிகளும் துன்பங்களும் நம்முடைய கர்மவினைப்படித்தான் வருகின்றன. வியாதிகள் குணமானாலும் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் அவஸ்தைப்படுகிறோம். மழை விட்டாலும் தூவானும் விடவில்லை என்பது போல நோய்களுக்கு வைத்தியம் செய்தாலும் சில நோய்கள் அறவே சரியாவதில்லை. அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது படும் அவஸ்தை கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆகவே வைத்தியம் செய்து கொண்டு குணமானால் குறைந்த பாவங்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளலாம். ஆகவே துன்பங்களும் நோய்களும் எவ்வளவு உயர்ந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் முற்றிலும் சரியாவதில்லை என்பதே அடியனுடைய கருத்து என்கிறார். அடுத்து சென்னை ஆயப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் அர்ச்சகர் ஸ்ரீமான் ஆர் பத்ரி நாராயணன் அவர்கள், அவர் சொல்கிற இந்த கேள்வி மிகவும் ஆழமான கேள்வி. ஆன்மீகம், ஜோதிடம், யதார்த்தம் எல்லாவற்றையும் இணைக்கும் கேள்வி. இதற்கான பதில் மிக அரிது. இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரை எழுதுகிறேன். ஜோதிடப்படி 2ஆம் இடம் கண் பார்வையை குறிக்கும். அது பழுதுபட்டிருந்தால் அந்த கர்மாவுக்கு ஏற்ப கண் பார்வை குறையும். சாதாரண கர்மாவாக இருந்தால் மருத்துவத்தின் மூலம் கண்ணாடி அணிவதன் மூலம் அது சரியாகலாம். கர்மா கனமாக இருந்தால் அதுவும் முடியாது. கண் மருத்துவ வளர்ச்சியினாலே நம் கர்மாவிலிருந்து நாம் தப்பி விடுகிறோமா? இல்லை. கர்மாவிலே திருத கர்மா மாற்ற முடியாதது, அடுத்தது அதிருத கர்மா மாற்றக்கூடியது என்று ஒரு வகை. திருத அதிருத கர்மா என்பது முயற்சி செய்தால் பலன் தரும் என்ற கர்மா. இப்படியாக கண் நோயிலே குணமாகக்கூடியது, கொஞ்சம் முயற்சியினால் குணமாகக்கூடியது, என்ன வைத்தியம் பார்த்தாலும் குணமாகாதது என்று 3 வகை இருக்கிறது அல்லவா. அங்கே நமக்கு கர்மா தானே வேலை செய்கிறது. ஆகவே சாந்தி அல்லது பரிகாரம் என்பது ஓரளவு நடக்கும். மிக மிஞ்சின கர்மாவுக்கு ஒன்றும் வழியில்லை. கர்ம விதி நோயை கொடுத்தது போல தீர்ப்பதற்கான மூலிகைகளையும் அறிவியலையும் மனிதர்களுக்கு கொடுத்துள்ளது. அந்த வைத்தியம் நமக்கு கை வருவது கூட அது ஒரு சத்கர்மாவினால்தான். எனவே கண் வைத்தியத்தினால் கண் பார்வை வருவது என்பது அதுவும் கர்மானுசாரமாக தான் நடக்கிறது. அப்படி இருக்கிற போது அறிவியல் கர்மாவை தோற்கடித்து விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் என்று இவர் கேட்கிறார். இப்போ இதை பற்றி நாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இந்த கலியுகத்திலே நாம் இன்றிருந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் 1700களில் ஒரு ராஜயோகத்தில் பிறந்தவன் அரச குடும்பத்தில் பிறந்தான். ஜமீன்தாராக பிறந்தான். அவன் அரசர்களைப் போல தலையில் கிரீடம் வைத்து கொண்டு உடலெங்கும் தங்க நகைகள் அணிந்து கொண்டு, இன்றைக்கி நம்ம ராஜாராணி சினிமாவில் புராண சினிமாவில் பார்க்குற மாதிரி தோற்றம் அளித்தான்.
700 வரை, திருமல் நாயக்கர் காலம் வரை அப்படி ராஜாக்கள் இருந்தார்கள், பார்க்க முடிந்தது. கோவில் சிலைகளில் கூட அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் வலுத்த பிறகு நாகரிகம் மாறியது. ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் கூட அரசனை போல் கிரீடம் வச்சுக்கிறது, நகை போடுறதுங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. ஜமீன்தார்கள் பேண்ட்டு போடுறது, ஷெர்வானி அணிகிறது, அந்த மாதிரி உடைகளில் மாற்றம் ஏற்பட்டது. கிரீடம் அணிந்தவர்கள் மிக குறைவு. மிஞ்சி போனால் டர்பன் தலைப்பா வச்சுக்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜருகையில் தலைப்பா என்று ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1800கள் அல்லது 1900 ஆரம்பிக்கிற காலத்தில் ஏறக்குறைய இந்த ராஜரீகமான தோற்றம் என்பது சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். இப்போது காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போன காலத்தில் ஏறக்குறைய அரசர்களுடைய உடை மிகவும் மாறிவிட்டது என்று சொல்லலாம். மேல்நாடுகளில் கூட இந்த அரசருடைய உடை மாறிவிட்டது. பின்னால் 1920s பார்த்திங்கன்னா அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே ராஜா போல் உடை அணிவார்களே தவிர மற்றபடி சாதாரண பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு இப்படி தான். வின்ஸ்டன் சர்ச்சில்லாம் ஒரு நாளும் கிரீடம் வச்சதில்லை, அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தோம் கூட. இப்போ இன்றைக்கி 2025 ஒரு ராஜ குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து சோழராஜா அல்லது பாண்டிய ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார். நாங்கள் எங்கள் பழைய பழக்கப்படி தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் தங்க நகை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் வெளியே வருவோம்னு சொல்லி ஒரு நபர் இன்றைக்கி ரோட்டில் அந்த மாதிரி போனால் என்ன ஆகும்? இது ஒரு பைத்தியம்னு சொல்லி எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. எந்த உடை என்பது ஒரு காலத்தில் ராஜரீகமாக கருதப்பட்டதோ அந்த உடை இன்றைக்கி நாடகங்களையும் சினிமாக்களையும் மட்டும்தான் பயன்படுது, நிஜ வாழ்க்கையில் பயன்படலை. அது ஒரு நாகரிக மாற்றம், யுக தர்மம். கலியுகம் வளர வளர அந்த கலியுகத்துக்கென்று பகவான் விதித்த இலக்கணப்படி சில பழக்கங்கள் அடியோடு மாறி விடுகின்றன. இன்றைக்கி ராஜயோகத்தில் பிறந்தா, இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ முகேஷ் அம்பானி, டாடா, பிர்லா இவங்கெல்லாம் வந்து ஏறக்குறைய ராஜயோகத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்க கூட வந்து தலையில் கிரீடம் வைக்கிறது இல்லை, அந்த பழக்கமே போயிடுச்சு. யுக தர்மமானது மனிதனை வென்று விட்டது. அப்படி பார்க்குற போது ஒரு 1600 அல்லது 1700களில் கண்ணுக்கு கண்ணாடி போட்டவங்க எத்தனை பேர்? அப்போ கண் பார்வை குறைதல் என்பது ரொம்ப குறைவு. இந்த மூக்கு கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் கூட அந்த பார்வை குறைவு என்பது மிக குறைவாக இருந்தது. 100க்கு ஒரு ஆள் தான் அந்த மாதிரி கண்ணாடி போடுவாங்க, மற்றபடி கண்ணாடி இல்லாத மனிதர்கள் தான் அதிகம் என்று இருந்தார்கள். அந்த கால சூழ்நிலை மாறியது. இன்றைக்கி 2000வது ஆண்டுக்கு அப்புறம் ஒரு தெருவில் இத்தனை குடும்பங்களில் யாருமே கண்ணாடி போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினால் அப்படி குடும்பங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டால் யாராவது ஒரு ஆள் 2 ஆளாவது கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடியே சுத்தமாக போடாத ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினால் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கண்ணாடி போட்டவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அதுக்கு ஏற்றாப்பில் வந்து ஆப்டிக்கல் ஷாப் அதிகமாகிடுச்சு, ஆப்தல்மாலஜி என்ற கண் மருத்துவமும் அதிகமாகிடுச்சு, கண் மருத்துவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். ஏன் இந்த மாற்றம்? இதுக்கு என்ன காரணம்? இப்போ ராஜாவுடைய கிரீடத்துக்கும் உடைக்கும் வந்து நாகரிக மாற்றம்னு சொன்னேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 1600 1700களுக்கு பின்னாலே மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறியது. அதாவது கண் பார்வை குறைவு என்பது 100க்கு 5 பேர் 10 பேர் தான் இருந்தான் அந்த காலத்தில். அவனுக்கு ஜாதக ரீதியாக ஒரு தோஷம் இருக்கும், 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு. பிறகு என்னாச்சு? மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை முறை பொறிப்புலன் இன்பங்களுக்கு அதிகமாக அவன் பலியானான். சினிமா வந்தது, அதிக வெளிச்சத்தை பார்க்கலாம், நாடகம் வந்தது, தூக்கம் குறைஞ்சது, அனாரோக்கியமான பழக்க வழக்கங்கள், சின்ன வயதிலே சர்க்கரை வியாதி, கண்ணை பாதிக்கக்கூடியது சர்க்கரை வியாதி. அதுக்கு காரணம் ஒழுக்கமின்மை, மன அடக்கமின்மை, சரிகட்ட வாழ்க்கை. இந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்கம், பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கம், முகலாயருடைய ஆதிக்கம் வந்து இந்தியனுடைய சுகபோகத்தை அதிகப்படுத்தியது. அவனுடைய மனமானது அதிகமாக சுகபோகங்களை விரும்ப தொடங்கியது. நம்ம நாட்டு மகாராஜாக்களே வெள்ளக்கார பெண்களை திருமணம் செய்ய ஆரம்பித்தாங்க.
அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு 1940-50களில் வீட்டுக்கு வீடு கண்ணாடி போடுற பிள்ளைகள். அப்போ யுக தர்மப்படி இது ஜாதக தோஷம்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு சமூக தோஷமாக மாறிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. எப்படி கொரோனாங்கிறது எல்லாரையும் பாதித்ததோ, எப்படி பெரியம்மை எல்லாரையும் பாதித்ததோ, பிளேக் என்ற நோய் எப்படி எல்லாரையும் பாதித்ததோ, அதுபோல் இந்த சமுதாயத்தையே இந்த கண் கோளாறு என்பதை பாதித்தது. அப்போ இதுக்கு நம்ம ஜாதக தோஷத்தை பார்க்குறத விட இது சமுதாய தோஷம் என்று சொல்லலாம். பின்னால் 1900க்கு பின்னால் வந்த சமுதாயமானது ஒழுக்கக்குறைவினாலே கண் நோய் இல்லாத மனிதன் இல்லை என்கிற அளவுக்கு அதிகமாகிவிட்டது. இப்போ இன்றைக்கி நிலைமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காது கேட்காம செவிட்டு மிஷின் வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர்? இன்றைக்கி இருக்கிற நிலைமைப்படி நான் சொல்கிறேன். ஒரு தெருவில் ஒரு 20 வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 20 வீட்டில் காதில் செவிட்டு மிஷின் வைக்காத நல்ல காது கேட்கக்கூடியவங்க எத்தனை பேர்னு கேட்டால், பல தெருக்களில் இந்த வீதியில் யாருமே செவிட்டு மிஷின் வச்சில்ல, எல்லோருக்குமே காது நல்லா கேட்குது என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ காலம் போய்கிட்டு இருக்கிற போக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கண்ணுக்கு கண்ணாடிங்கிறது எப்படி சகஜமோ அதுபோல் வீதிக்கு வீதி செவிட்டு மிஷின் வச்ச ஆள்கள் அதிகமாகி விடுவார்கள். காரணம் நாய்ஸ் பொல்யூஷன், உடல் ஆரோக்கிய குறைவான உணவுகள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, மன அடக்கமின்மை, இயற்கையின் சீற்றம், பகவானுடைய தண்டனை. ஒவ்வொரு உறுப்பாக ஆண்டவன் இப்போ வாபஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டான். முன்னே ரேராக 100க்கு 1, 2ன்னு இருந்த நோய் இப்போ மெஜாரிட்டி பிரின்சிபல் படி அதிகமாகி கொண்டு வருகிறது. அப்படி பார்க்குற போது இது சமுதாயத்தின் கர்மா. தனி மனித கர்மான்னு சொல்கிறத விட இது சமுதாயத்தின் கர்மா. நம்ம ஒரு சமூகம் ரொம்பவும் பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தால் பகவான் கோபிச்சு ஒரு சுனாமியை அனுப்புகிறான், அல்லது ஒரு தீ விபத்தை அனுப்புகிறான், அல்லது ஒரு வேர்ல்டு வாரை அனுப்புகிறான், மக்கள் ஆயிரக்கணக்கில் செத்து போகிறாங்க அப்படின்னு வரலாறு நமக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கு இல்லையா? இப்போ 2 உலக மகாயுத்தங்கள் வந்தது. ஐரோப்பிய நாடுகளில் சாவு விகிதம் எவ்வளோ மில்லியன்ஸில் செத்து போனான். காரணம் என்ன? அந்த சமுதாயங்கள் ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, ஜெர்மனி, மத்திய கிழக்கு நாடு எல்லா இடத்துலையும் ஒழுங்கினம். மனிதனுடைய மனசு ரொம்ப ரிப்பேராக போச்சு. சரி, இவங்களை காயடிச்சா தேவையில்லை என்று பகவான் ஆயிரக்கணக்கில் சாகிறதுக்கு இந்த உலக மகா யுத்தங்களை ஆரம்பித்து விட்டான். அது மாதிரி இங்கே சுனாமி வர்றது, தீ விபத்து வர்றது, அல்லது கொரோனா மாதிரி பெரிய ஹோல்சேல் வியாதி வர்றது, மனிதர்களை பாதிக்கிறதுங்கிறது இது ஒரு சமூக பாதிப்பு. நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை. அதனால் சில வியாதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவு வந்துருச்சு. இந்த கண் நோய்ங்கிறதும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தான். மனிதனுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. இப்போ பிறக்க போகிற குழந்தைகள் இருக்கே, இப்போ பிறந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகள், இன்னொரு 10 வருஷம் கழித்து பிறக்க போகிற குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் ஐ டிஃபெக்ட் இருக்கும். ஐ டிஃபெக்ட் இல்லாத குழந்தைய பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. இப்போ நம்ம தாத்தா ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார். இப்போ நான் முதன்னு எனக்கு கண்ணாடி போட்ட போது எங்கள் தாத்தாவுடைய தகப்பனார் உயிரோடு இருந்தார். அப்போது அவர், இங்கே வாடா, இது என்னது, இதை கண்ணுக்கு மட்டும் நல்லா தெரியுதா, இது இல்லாட்டி தெரிய மாட்டேங்குதா, இது என்னது புது கதையாக இருக்குது என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் காலத்தில் எங்கள் குடும்பத்தில் இந்த வியாதி யாருக்குமே இல்லைடா, உனக்கு தானடா வந்திருக்கு இப்போ என்று வருத்தப்பட்டார். அப்போது மனித சமுதாயத்திலே ஒழுங்கினம் அதிகமாகிற போது வியாதிகள் அதிகமாகின்றன. ஒரு ஒட்டுமொத்த சமூக ரீதியில் சில வியாதிகள், சில குறைபாடுகள் மனிதனை பாதிக்க தொடங்குகின்றன. அப்படி வரும்போது இது 2ஆம் இடம் கண் கோளாறு, கர்மா தீரிங்கிறத விட சமுதாயத்தினுடைய மனப்பான்மை கோளாறு என்று சொல்வது தான் சரியான தீர்ப்பு. அப்போ அந்த மாதிரி வரும்போது எல்லா மனிதனும் கண்ணு பாதிப்புன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கை நடக்கிறது? பகவான் என்ன பண்ணுறான்? சரி, இதில் கொஞ்சம் தேவையில்லைங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுப்போம் என்று கண் மருத்துவம், இந்த ஷார்ட் சைட்டு கிளாஸஸ், லாங் சைட் கிளாஸஸ், கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி சில வைத்தியங்களை பாப்புலரைஸ் பண்ணி இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் ஓரளவு தேவையில்லை, இவனை கொஞ்சம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதர்களுக்கு இந்த கண்ணாடி,
இந்த கண் வைத்தியம் இவற்றை கிடைக்கும்படி செய்தான். ஆனால் இதுலேயும் ரொம்ப மோசமான கர்மா பண்ணி 2ஆம் இடம் ரொம்பவும் உச்சமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்ணாடி போட்டாலும் தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை என்கிற மாதிரி ஒரு பியாண்ட் லிமிட்டு அன்க்யூரபிள் ஐ டிசீஸஸோடு அவங்க பிறக்கிறாங்க. அந்த தண்டனை ஒரு பக்கம் அது இருக்க தான் செய்யுது. அப்போ அங்கே தனி மனித கர்மாங்கிறது வேலை செய்யுது. இந்த சமூக கர்மாங்கிறது அவங்களுக்கு அனாவசியம். அப்படி ஆளுங்க இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. ஆகவே இந்த ஒட்டுமொத்த சமுதாய பாதிப்பினாலே ஏற்படக்கூடிய சில குறைகள், நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு பாருங்கள். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவிலே மனிதர்கள் 6 அடி உயரம் என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. இன்றைக்கி 6 அடி மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. முச்சுக்குந்தன் என்ற ஒரு அரசனுடைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தது. முச்சுக்குந்தன் என்பவன் தெய்வங்களுடைய வரத்தினாலே பல 100 ஆண்டுகள் இடைவிடாமல் தூங்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருந்தான். அவன் அதுக்கு முந்தின யுகத்துக்காரன். அவனை எழுப்பும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. கிருஷ்ணன் ஒரு ராட்சசனை விரட்டிட்டு வரும்போது காலால் அவன் இடையினால அவன் கண் முழிச்சு பார்த்தான். அப்போ கிருஷ்ணனை பார்த்துட்டு அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நீ இந்த காலத்து மனிதனா? அப்படியா? என்ன இது மனுஷங்களாம் இவ்வளோ குட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா கிருஷ்ணனே 6 அடி உயரம். அவனை குள்ளம்னு இவன் சொல்கிறான்னா அவன் என்ன உயரம் இருந்திருப்பான்? அவன் காலத்தில் 7 அடி இருந்திருக்கிறாங்க, 7 அடி 8 அடி இருந்திருக்கிறாங்க. அப்போ யுக தர்மப்படி வரங்கள் வளங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. உயரம், பலம், நடை, தோற்றம், குரல். இப்போ ராமானுஜர் காலத்துலலாம் மைக்கே இல்லை, ஸ்பீக்கர் இல்லை. அவர் சும்மா தான் பேசினார். ஆனால் அவர் சும்மா பேசின போது 1000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1000 பேர் கடைசி வரிசையில் உட்காந்துருந்தவனுக்கும் அவர் குரல் கண்ணீர்கள் கேட்டது. ஆனால் இன்றைக்கி மைக் வச்சு பேசினா கூட ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ மனுஷனுக்கு குரல் வளம் போச்சு, நுரையீரலில் பலம் இல்லை, தொண்டை கம்பீரம் இல்லை, எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது வர வர. அப்போ ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக முழுக்க பட்டினி இருக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயமாக இருந்தது. ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இது ஒரு கஷ்டமா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வேளை நம்ம பட்டினி கிடக்கிறதுக்குள்ள மயக்கம் வருது, உடம்பு தாங்க மாட்டேங்குது. ஏன்? ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. மனிதனுடைய சராசரி வளம், உடல் வளம் குறைஞ்சி போச்சு. ஆகவே நீங்கள் நல்லா கவனித்து பார்க்குற போது சமூக பாதிப்பு, ஒட்டுமொத்த சமூக பாதிப்பு என்று ஒன்று இப்போ நேரத்தில் கிருதயுகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இப்போது நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். இதை நாம் சரி பண்ணலைன்னா இன்னும் ஒரு 50 வருஷத்தில் கூன் விழுந்த மனிதர்கள் தான் வீட்டுக்கு வீடு காணப்படுவார்கள். கண்ணாடி அணிந்தவர்கள், செவிட்டு மிஷின் அணிந்தவர்கள், கட்டுப்பல் உள்ளவர்கள், நிமிர்ந்து நடக்காதவர்கள், உடல் பலம் இல்லாதவர்கள். ஒரு சின்ன கணக்குக்கு கூட கால்குலேட்டர் தேடிக்கிறோம் நம்ம. உனக்கு 2x2 என்னென்னு கேட்டால் அதுக்கு கால்குலேட்டர் தேடக்கூடிய காலம் வந்துடப்போகுது, சீக்கிரம் வரும். நினைவாற்றல் எல்லாம் போச்சு. சும்மா மெஷினை நம்பி மனிதன் வெறும் பொறி உருண்டையாக மாறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆகவே இது இந்த கேள்வி கேட்கப்பட்ட காரணம் நாம் ஒரு சமூக ரீதியிலே நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சொசைட்டினா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம பல தவறான கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். இது இப்படி தாங்க இருக்கும். ஒரு நாளைக்கு 5 சினிமா ஷோ ஓடும், 5 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். சினிமா பார்க்குறதுங்கிறது மக்களுக்கு சர்வசாதாரணம் தான். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சதா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சதா காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது சகஜம், இது வாழ்க்கை முறை. இன்று நாம் இதை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம். இப்போ நான் சொன்ன எதுவுமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, அப்படி இருந்தது. இப்போ அது நம்ம வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை முறை பார்ட் ஆஃப் சோஷியல் லைஃப்னு ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவுகள் இருக்கத்தானே செய்யும். அப்போ நாம் சரியான பாதையில் போகவில்லை, நாம் ஒரு தவறான பாதையை சரியான பாதை என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நாம் உணர வேண்டும். இதில் 2ஆம் இடம் கர்மா அப்படின்னு பேசுகிறத விட சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறை, மனிதனுடைய மனநிலை, இது எல்லாமே மாறணும் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இது என்பது இந்த வார கேள்விக்கான பதில். சரி, அடுத்த கேள்வி. இந்த கிரகங்களை பற்றி ஆன்மீகவாதி ஒன்று சொல்கிறான், ஒரு கதை.
இறைவன் படைத்தான், சூரியன் நடுநாயகமாக இருக்கிறான், மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன, சூரியன் வணக்கத்திற்குரியவன், அப்படி இப்படிலாம் சொல்கிறான், ஆன்மீகவாதி சொல்கிறான். ஆனால் விஞ்ஞானி என்ன சொல்கிறான், அவன் பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்கிறான், நெபுலார் தியரின்னு ஒன்று சொல்கிறான். ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு கிரகம் தான் இருந்துச்சு, அது வெடித்து பல கிரகங்கள் உருவாகின, எல்லாமே அக்னிமயமாக இருந்தன. பிறகு கால ஓட்டத்தில் அது வெளி ஏரியாவெலாம் குளிர்ந்து இப்போ இருக்கிற மாதிரி கிரகங்களாக மாறிவிட்டது அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்கிறான். இப்போ இந்த பகுத்தறிவுவாதியினுடைய கதைப்படி சூரியன் என்பது தற்செயலாக ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருப்பு கோளம். இன்றைக்கி சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களெல்லாம் அதனுடைய துண்டுகளாக ஒன்றாக ஒட்டி கொண்டு ஒரு பெரிய உருண்டையாக இருந்ததான், எல்லாம் வெடித்து சிதறி போச்சான். இப்போ அதனால் இந்த நெருப்பு கோளம் என்பது அந்த ஒரு கிரகணத்தினுடைய ஒரு அமைப்பு நிலை, அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை என்று பகுத்தறிவுவாதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி ஆன்மீகவாதி என்ன சொல்கிறான், சூரியன் என்பது திட்டமிடப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு கோள். அது எல்லா கிரகங்களுக்கும் உஷ்ணம் தருவதற்கு மட்டுமல்ல, மனிதர்களுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய சூரிய நாராயணன், அங்கே பகவான் இருக்கிறான். சூரியனை ஒரு நாளைக்கு 3 தடவை கும்பிடணும், அது கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள். சூரியன் இருக்கக்கூடிய இருப்பு ஜாதகத்திலே பெரும் பங்கு வகிக்கிறது. ஜாதகம் சூரியனுடைய இருப்பை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இப்படி ஆன்மீகவாதி சொல்கிறான். இதை பார்த்து பகுத்தறிவுவாதி சிரிக்கிறான், சூரியனை போய் கும்பிட்டு கிடக்கிறானுங்க அறிவு கட்ட பயலுங்க அப்படின்னு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பகுத்தறிவுவாதிகளை நீங்கள் ஆர்கியூ பண்ணி திருத்த முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன்ற ஒரு தீர்மானத்தில் வாழ்கிறான் பகுத்தறிவுவாதி. அவன் திருந்த மாட்டான், அவன் வாதத்தில் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டான். ஆனால் ஆன்மீகவாதிகள், ஆத்திகவாதிகளிலே பலர் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல், அவன் சொல்வது ரைட்டா இல்லை இவன் சொல்வது ரைட்டா, நம்ம தாத்தா சொல்வது ரைட்டா என்று ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு, இப்படி நடுவாந்திரத்தில் ரெண்டும் கிட்டமாக இருக்கக்கூடிய ஆத்திகவாதிகளுக்கு அவர்களுடைய நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை வலுப்படும்படியாக இந்த சூரியன் பகவத் ஸ்வரூபந்தான், அது சூரிய நாராயணன் தான், அது தற்செயலான விஞ்ஞான அமைப்பு அல்ல, அது இறைவனுடைய திட்டமிடப்பட்ட ஒரு வேலைப்பாடு என்று நிரூபிப்பதற்கான வாதங்கள் உங்களால் எத்தனை கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும், என்ன சொல்லுவீங்க? ஒரு பட்டிமன்றம் மாதிரி, ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துட்டால், சூரியன் ஒரு ஆன்மீக அமைப்பு, அது இறைவனுடைய ஒரு வடிவம் என்பதை நிரூபிப்பதற்கு சந்தேகத்திலே சிக்கி தவிக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கு நீங்கள் என்ன விதமான வாதங்கள் சொல்லி அவனுடைய தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்துகிறீர்கள்? அது ஓரளவாவது பகுத்தறிவு வாதத்துக்கு ஒரு சவாலாக இருக்கணும். நீ இப்படி சொல்கிறியே, இதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறியே, நான் கேட்குற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் என்று கேட்கக்கூடிய வகையிலே ஒரு ஆழமான ஒரு கேள்வியாக அது இருக்க வேண்டும். அந்த பதில் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கணும். விஞ்ஞானம் பாதி மெய்ஞானம் பாதி என்று தடுமாறி கொண்டிருக்கிற ஆத்திகர்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உங்களால் எத்தனை வாதங்கள் கொடுக்க முடியும், எத்தனை கேள்விகள் கேட்க முடியும், எப்படி வாதிட முடியும்? இதுதான் இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எழுதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்குள்ளே எனக்கு கிடைக்கும்படி இமெயில் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.